வேண்டும். வணக்கம். மீண்டும் வணக்கம். சரியா? நான் வருவேன், ஏதாவது பேசுவேன், பேச்சை கேட்கலான்னு சொல்லிட்டு சிலர் காத்துன்னுக்கிறீங்க. ஓகே, அதிகமாக காஃபி எதாவது செய்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை கூட போய் குடிக்காமல் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் சொல்லிட்டு பார்த்துருக்குறேன். எப்போ அங்கேருந்து சத்தம் வருமோ தெரியாது. என்னங்கப்பா நின்றுக்கிறீங்க, காஃபி ஆறிடுது சொல்லி. அதுக்குள்ளும் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாம் பார்த்தேன். இப்போது ஏதோ இந்த வீடியோவில் சிலது சும்மா அப்படியே பார்த்துன்னு இருந்தேன், மற்றவங்க வீடியோலாம். அதில் நமது பேரறிஞர் அண்ணா என்றால் உங்களை விட கொஞ்சம் முன்ன இந்த பழைய ஆளுகளுக்கெல்லாம் அது ரொம்ப தெரியும். அண்ணாதுரை, சிஎம் அண்ணாதுரை, சிஎம்மா சாரி, ஓகே, அண்ணாதுரை. அவர் இது சில விஷயங்களெல்லாம் வந்து இருந்துச்சு. அப்போது எனக்கு தெரிஞ்ச அண்ணாவை பற்றி எனக்கு சில விஷயம் தெரியும். நானும் கொஞ்சம் அந்த காலத்து ஆள் தான். இருந்தாலும் அண்ணாதுரை என்னுடைய தம்பின்னு நினைக்கிறேன். நான் வயசில் அண்ணாதுரை உங்கள் தம்பியா? அவர் எல்லோரும் தம்பிமார்கள் என்றார். நீ அண்ணா வந்து தம்பின்றியனாக்கா சும்மா ஒரு விளையாட்டுக்காக உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக பேசுகிறேன். அண்ணா இருந்தால் கூட என் மேலே கோச்சிக்க மாட்டார். ஏன்னா தம்பி தானே அவருக்கு. வயசு விதத்தில் அவரை எனக்கு தம்பி. அத்தை அவரால் மறக்க முடியாது. இன்கேஸ் அவர் என்னை விட கம்மி வயசாக இருந்தாக்கா இந்த டாபிக் சரி வரும். சரி பார்க்கலாம். உங்களுதெல்லாம் வயசு கேட்குறீங்களா? எனக்கு இப்போ வந்து 83, 83. கண்டிப்பாக அண்ணாதுரை அவர்களுடைய வயசு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றி பேச்சு இல்லை. என்ன விஷயம்னா, அண்ணாதுரையை நான் பார்த்துக்கிறேன். அண்ணாதுரை பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் கரியப்பாவை பார்த்துக்கிறீங்க, அப்துல் கலாமை பார்த்துக்கிறீங்க, இந்திரா காந்தியை பார்த்துக்கிறீங்க, காமராஜரை பார்த்துக்கிறீங்க. இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா? அண்ணாதுரை கூட பார்த்துக்கிறீங்களா? ஓகே, பார்த்துருக்கிறேன். அவர் திருட்டு தனத்தையும் பார்த்துக்கிறேன். அவர் யாருக்கும் தெரியல, மறைவாக செய்த சில விஷயத்தை கூட நான் பார்த்துட்டேன். அட்டுட்ட என்னங்க அது? என்ன பார்த்துட்டீங்க? ரொம்ப முக்கியமான மீட்டிங் வந்தார். எங்கெங்கேயோ சில மீட்டிங்களெல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் சிவன் செட்டி கார்டன் கேவலி ரோட்டில் அந்த மோரி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே பல மீட்டிங்களெல்லாம் நடக்கும். அந்த இடத்துல அண்ணாதுரை எல்லாம் வராருன்ட்டு காத்துன்னு இருந்தாங்க. நானும் மைக்கோவிலேருந்து வேலையிலேருந்து 5 மணிக்கு ஜெனரல் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு சரியாக ஒரு 5:30 மணிக்கு வந்தேன். இவர் ஒரு 6 மணி அலுவலில் ஏதோ வர்ற மாதிரி இருந்துச்சு. அண்ணாதுரை வர்றாரு. நான் பல மீட்டிங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். நம்ம தலைவர்கள் மீட்டிங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே, இவர் தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னே அவரை பார்க்கலாம் சொல்லிட்டு காத்துன்னு இருந்தேன். அப்புறம் பெரிய கூட்டம், இடி பிடி அடி தடி அப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் அடங்குச்சு. வந்து விட்டார் பேரறிஞர் அண்ணா, வந்து விட்டார் சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம், கூச்சல், குழப்பம். போலீஸ்காரங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லோரும் அவர்கிட்ட போயிட்டார், பேச்சு கேட்கணும் சொல்லிட்டு எல்லோரும் முன்னே வரத்துக்கு பார்த்தாங்க. எல்லோரும் போலீஸ்காரங்களாம் இவங்களெல்லாம் பின்னால் தள்ளி போங்க வந்து பேச போகிறாரு, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிறுத்துனாங்க.
அப்புறம் அவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிச்சுக்கின்னே இருந்துட்டு முக்கியமான பேச்சு, டாபிக். அதுக்கு முன்னே எத்தனையோ டாபிக் வந்துச்சு. அப்போ தான் அந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சி வளர்ந்து கொண்டு வந்தது. இவங்களை எப்படி அழிச்சிடணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நாடு இது, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி, பொதுவாக இந்தியா மக்கள் எல்லோரும் நாட்டை பாதுகாத்துன்னு இருந்தாங்க. இது சும்மா வந்த கட்சியில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரெங்த். நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் மற்ற நாடுகள் திருப்பிடும். அந்த சின்ன பையன் மாதிரி தானே நான் நம்மளை ரூல் பண்ணியிருந்தேன், வெள்ளைக்காரன். சின்ன நாடு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் சிறு வயசில் படிச்சுன்னு இருக்கும்போது, சொல்லுங்கள் படிச்சுன்னு இருந்தபோது சொல்கிறீங்களே, அது நான் என்ன படிச்சுருக்கும் போதுனாக்கா, வகுப்பு நடந்துன்னு இருக்கும்போது முக்கியமான சப்ஜெக்டு, அது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், இங்கிலாந்து மிகவும் சிறிய கண்ட்ரி, சிறிய கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி இல்லை, சிறிய கண்ட்ரி. அவர் தமிழ் ஆசிரியர். இந்த கொச்சை பாஷையெல்லாம் பேசுறதுக்கு பயப்பட மாட்டார். அவர் சொன்னார், நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யூரின், உச்சா, சிறுநீர், இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு பண்ணாக்கா இங்கிலாந்து இருக்கிற இடம் தெரியாது, அடிச்சுன்னு போயிடும், கடலில் ஊந்துடும். அப்பேற்பட்ட சின்ன நாடு. இந்திய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு பண்ணால் அந்த நாடு அடிச்சுன்னு போயிடும். அப்பேற்பட்ட நாடு நம்மளை ஆட்சி புரிஞ்சுருந்தான். அவங்ககிட்டேருந்து போராடி நம்ம வாங்கியிருக்கிறோம். இதை பத்திரமா பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் ஒன்று இருந்தால் தான் எவனா உள்ளே வர முடியாது. 4 குச்சி சேர்ந்தால் அதை ஒடிக்க முடியாது. ஒரே குச்சி இருந்தால் அதை உடச்சி போட்டுடலாம். சின்ன குச்சிங்களாக இருந்தாக்கா எல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் உள்ளே வந்துடுவானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கழகம், திமுகன்ற கட்சி வந்து தனி நாடு கேட்குறதுக்கு சிந்தனை பண்ணின்னுக்கிறாங்க. மக்களை திருட்டுன்னுக்கிறாங்க. இவங்களை எப்படியும் அடைக்கணும். அவங்களும் நம்ம நாட்டு ஜனங்க தான். இருந்தாலும் இந்த கருத்தை நம்ம அனுமதிக்கக்கூடாது. தனி நாடு வேணும்னு கேட்டுக்கிறாங்கோ, அதை கொடுக்கக்கூடாது. இவங்களை அழிச்சிடணும், ஒரேடியாக கட்சியை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல பிளான் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா பழைய ஆள் நான். வெரி சாரி. ஒரு ஆர்வத்தில் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை அழிச்சிடணும், இந்த கட்சியை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல பிளான் பண்ணும்போது, அறிஞர் இவர் சாதாரண ஆள் இல்லை, பேரறிஞர். வேறு அறிஞர் இல்லை, பேரறிஞர் அண்ணா. இந்த கட்சிக்கு வளர்த்தவர், அதை நடத்திட்டு வரவர், பாதுகாத்து வரவர். அவர் தெரிஞ்சுக்கினார். இப்போ வந்து பெரிய இடத்துல மேலிடத்துல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நம்ம இப்போ தான் 15 வயசு, நமக்கு இப்போ தான் 15 வயசு, சின்ன குழந்தைங்க நம்மளை வெட்டி நம்மளை அழிச்சிடுவாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம தனி நாடு கேட்குறத விட்டுருணும். எங்களுக்கு தனி நாடு வேண்டாம், நாங்கள் தனி நாடு கேட்க போகிறதில்ல சொல்லிவிட்டு நம்மெல்லாம் பெரிய இடத்துக்கு நம்ம சொல்லிடணும். சொல்லிவிட்டு நம்ம கட்சியை வளர்த்துன்னு வரணும். அது வளர்ந்து பெரிய ஆகும்போது அப்போ பார்த்துக்கலாம். இப்போத்துக்கு தனி நாடு வேணாம், அதுக்கு நீங்களாம் அனுமதி கொடுக்கணும் சொல்லிட்டு கட்சிக்காரர்கிட்டலாம் கேட்டுக்காக வந்த மீட்டிங் கேட்டிருந்தார். அது நான் காதில் கேட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணார், என்னடா பண்ணுறான்னு பார்த்தா பொடி போட்டிருந்தார், மூக்குப்பொடி. அவர் ரொம்ப அழகாக மூக்குப்பொடி போடுவார், பேசினா இருக்குவார். எங்கேருந்து டப்பாவை ஏட்டாருன்னு தெரியாது, அதை எப்படி கையில் வச்சாருன்னு தெரியாது. பாருங்கள், இங்கே இந்த இடத்துல
அது அப்படின்னு எடுத்து இங்கே வச்சுட்டு முடிச்சிடுவார், பொடி போட்டார். ஸோ ஆர்வமாக பேசியிருப்பார். அந்த மாதிரி அந்த வேலையை நான் பார்த்துட்டேன். அதுக்காக அந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே. மீண்டும் மற்ற தலைவர்களை பற்றியும் சில நல்ல நல்ல விஷயங்களை பற்றியும், தலைவர்கள்னாவே நல்லவங்க தானே, நாட்டுக்காக உழைக்கிறவங்க. ஓகே, அவங்க விஷயம் ஏதாவது தான் சொல்கிறேன். வணக்கம்.